பக்தியற்றவர்கள். ஏனெனில் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டி ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிற பக்தியற்றவர்களாகிய சிலர் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். அவர்கள் இந்த ஆக்கினைக்குள்ளாவார்கள் என்று பூர்வத்திலே எழுதியிருக்கிறது. அப்போஸ்தலர் யூதா இந்த நிருபத்தை எழுதும்போது கர்த்தருடைய சபைகளில் கள்ள போதகர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இவர்கள் தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். இவர்கள் ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறார்கள். இவர்கள் பக்தியற்றவர்கள். இவர்கள் சபைக்குள்ளே நேர் வழியாய் நுழையாமல் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மெய்யான சத்தியத்தை விசுவாசிகளுக்கு விளக்கி கூற வேண்டியது அவசியம் என்பதை யூதா காண்கிறார். பக்தியற்றவர்கள் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்திற்கு பெரிய சத்துருக்களாக இருக்கிறார்கள். இவர்கள் சபையினுடைய சமாதானத்திற்கும் சத்துருக்கள். இவர்கள் சத்தியத்தை மறுதலிக்கிறார்கள், சத்தியத்தை புரட்டுகிறார்கள், மற்றவர்களுடைய விசுவாசத்தை குழப்புகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை யூதா பக்தியற்றவர்கள் என்று பொதுவாக சொல்லுகிறார். பக்தியற்றவர்கள் சபையிலே பிரயோஜனம் இல்லாத விவாதங்களை எழுப்புவார்கள், தேவையில்லாத கேள்விகளை கேட்பார்கள், விசுவாசிகளுக்குள் சண்டைகளையும் பிரிவினைகளையும் உருவாக்கி விடுவார்கள். இவர்களுடைய வஞ்சகமான பேச்சுக்களினாலும் கிரியைகளினாலும் சபையில் உள்ள பிரிவினைகள் பெரிதாகிவிடும். பக்தியற்றவர்கள் விசுவாசிகளை இயேசு கிறிஸ்துவிடமிருந்து பிரித்து விடுவார்கள். விசுவாசிகள் இயேசு கிறிஸ்துவை பற்றிக் கொண்டால்தான் அவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகி போய்விட்டால் அவர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பக்தியற்றவர்கள் விசுவாசிகள் மத்தியிலே அவபக்தியை தந்திரமாய் பரப்புகிறார்கள். பக்தியற்றவர்கள் இந்த உலகத்தில் தேவனற்றவர்கள். இவர்களுடைய ஜீவியத்தில் தேவனும் இல்லை, சுத்த மனச்சாட்சியும் இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் இவர்களிடத்தில் இல்லை. இப்படிப்பட்ட பக்தியற்றவர்கள் நமது தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். விசுவாசிகளை பாவம் செய்யுமாறு உற்சாகப்படுத்துகிறார்கள். தேவனுடைய கிருபை பெருகி இருப்பதினால் நாம் எவ்வளவு துணிகரமாய் பாவம் செய்தாலும் அவர் மன்னிப்பார் என்று சொல்லி விசுவாசிகளை பாவத்தின் பாதையில் வழிநடத்துகிறார்கள். இப்படிப்பட்டவர்களே தேவனுடைய கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறவர்கள். இவர்கள் ஒன்றான ஆண்டவராகிய தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிக்கிறார்கள். இவர்கள் கர்த்தத்துவத்தை நம்புவதில்லை. இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்பதையும் அவர் இந்த உலகத்தில் மாம்சத்திலே வெளிப்பட்டார் என்பதையும் இவர்கள் நம்பாமல் மறுதலிக்கிறார்கள். கிறிஸ்தவ மார்க்கத்தின் அஸ்திவாரமே ஒன்றான ஆண்டவராகிய தேவன்தான். இவர்களோ அந்த ஒன்றான ஆண்டவராகிய தேவனையே மறுதலித்து விடுகிறார்கள். இயேசு கிறிஸ்து மூலமாக தேவன் தம்மை மனுக்குலத்திற்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். பக்தியற்ற இவர்களோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் மறுதலிப்பதனால் இவர்கள் வேறு யாரை நம்புகிறார்கள் என்பது தெரியவில்லை. தேவனுடைய கிருபை இவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. ஆனால் இவர்களோ தேவ கிருபையை அவமரியாதை செய்கிறார்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையை காம விகாரத்திற்கு ஏதுவாக புரட்டுகிறார்கள். பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தினால் காயப்பட்டவர்கள் அந்த காயத்தின் விளைவினால் மரித்து போவார்கள். பாவமானது சாபத்தையும், சாபமானது வியாதியையும், வியாதியானது சரீர மரணத்தையும் கொடுக்கும். விசுவாசம் இல்லை என்றால் அங்கு பாவம் இருக்கும். கர்த்தரை மறுதலிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறவர்கள் ஆக்கினைக்கு உள்ளாவார்கள். சாத்தானின் கருவியாக செயல்படுகிறவர்கள் சத்தியத்திற்கு விரோதமாக ஊழியம் செய்வார்கள். விசுவாசிகள் கூடியிருக்கிற சபைக்கு இவர்கள் நேர் வழியாய் வராமல் பக்க வழியாய் சபைக்குள்ளே நுழைந்திருக்கிறார்கள். மாயமான தோற்றத்தோடு ஒரு சிலர் சபைக்குள் நுழைந்து இயேசு கிறிஸ்துவை மறுதலிக்கிறார்கள். பக்தி இல்லாதவர்கள் தேவனுடைய கிருபையையும் இரக்கத்தையும் தங்களுடைய பாவங்களை மூடுவதற்கு பயன்படுத்துகிறார்கள். மார்க்கத்தின் சடங்குகளுக்குள் புகுந்து கொண்டு தங்களுடைய மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிறார்கள். பக்தியற்றவர்களின் பாவங்கள். தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக புரட்டுதல், ஒன்றான ஆண்டவராகிய தேவனை மறுதலிப்பது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை மறுதலிப்பது.